தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கணவன் மனைவி நட்பு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நமக்கு சிறப்பாக பஞ்சேந்திரிய தவத்தை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கணி பாண்டி அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க. வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை அவர்கள் சுக்கமமாக நிறைந்திருந்து இந்த சிந்தனையை வழிநடத்துவாராக. வாழ்க வளமுடன். சிந்தனையோட தலைப்பு கணவன் மனைவி நட்பு. மனிதனோட மனம் ஒரு வியப்பானது. அந்த மனம் ஒரு பொருளை அடையணும் அப்படின்னு நினைச்சிருச்சுன்னா அதை அடைவதற்கு முன்பே அதுகிட்ட பல நன்மைகளையும் மேன்மைகளையும் மட்டுமே நினைச்சுக்கிட்டு ஆனந்தத்துல இருக்குங்களாம். அதை அடைந்த பிறகு அதில் உள்ள குறைகளை மட்டுமே நினைத்து நினைத்து சோர்வடையுமா. அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனந்தமா இருக்குது, அடைஞ்சதுக்கு பின்னாடி அதை நினைச்சு நினைச்சு சோர்வடையுது. இது விரிந்த படர்ந்த நோக்கம் இல்லாத மனிதர்கிட்ட தான் இயல்பா இந்த மாதிரி சோர்வான நிலை இருக்கும் அப்படின்னு மகரிஷிய சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த குறைகளுக்கு நம்ம ஒரு நாளும் ஆளாகக்கூடாது. எப்போதுமே நல்லதையும் உயர்வையுமே கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அப்போதுதான் மற்ற உள்ள வேற குறைகளை நாம நுட்பமான முறையில எடுத்து விளக்கவும் நிறைவு செய்யவும் முயற்சி செய்து வாழ்வில வளம் பெற முடியும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் இவங்க இருவரிடத்திலையும் எங்க சிறப்பு மிக்க செயல்கள் நடந்தாலும் அந்த செயல்களின் உயர்வை கண்டிப்பா நம்ம பாராட்டணும். அது மிகவும் அவசியம். இப்படிப்பட்ட பாராட்டு அன்பையும் நட்பையும் பெருக்கி கொடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையை உறுதியும் படுத்தும். இதனால வாழ்க்கையும் மகிழ்வாக இருக்கும். இதற்காக எப்போதுமே நம்ம பாராட்டிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது மற்றவர்களிடத்துல அது பெருமிதமா பேசுற மாதிரியும் சலிப்பையும் மட்டுமே அது கொடுக்கும். அது இல்லாம அது நாள்பட என்னன்னா மதிப்பையும் குறைச்சிக்கிட்டே போகும். தற்பெருமை பேசுறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தோணும். உலகத்துல பிறந்த ஒவ்வொரு தனி மனுஷனுக்குமே குடும்பம்ங்கிற அமைப்புல இருந்துதான் உருவாகி வந்திருக்காங்க. குடும்பம் என்பது வாழ்க்கை துணைவர், பெற்றோர்கள், குழந்தைகள் என்ற உறவுகளோட கூட்டமைப்பு தான். குடும்ப அமைப்புல ஒவ்வொருவருக்கும் சில கடமைகள் இருக்குது. இல்லறத்தார் கடமையாற்ற வேண்டிய நிலையில் யாருன்னா 3 பேர் இருக்காங்க. அவங்க 1 பெற்றோரு, 2 வாழ்க்கை துணை, 3 பெற்ற மக்கள்.
பெற்றோர்களை வந்து நாம தான் வந்து கண்டிப்பா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அது வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு. வாழ்க்கை துணைவர்கள் வந்து ஒருவரை ஒருவர், அதாவது மற்றவர் கைவிட்டால் பெற்ற குழந்தைகளை நன்கு பாதுகாக்காமல் வளர்க்க முடியாம, காலத்தால வந்து கல்வியூட்ட முடியாம கூட போயிரும். அந்த குழந்தைகளோட சமுதாய நலனையும் கெடுக்கும், நச்சு கிருமிகளாக மாறிடுவாங்க. ஆகையால இல்லறத்தார் இயற்கையாக வாழ்வில் இணைக்கப்பட்ட இம்மூவரையுமே பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். குடும்பத்தில் அவரவர் வழியில் செயலாற்றி கொண்டு இருப்பவர்கள் ஒருவரது செயல்கள் மற்றவர்களுக்கும் ஒத்ததாக இருக்கும்படி அமைச்சுக்கணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். முதல்ல ஒரு செயல் செய்து அந்த செயலினால் மன வருத்தம் வருது அப்படின்னா அந்த செயலின் விளக்கத்தை புரியும்படி சொல்லி இருவரும் விளக்கி கொண்டால் அங்க வந்து பிணக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதற்கு பதிலாக அந்த இடத்துல நட்பு, அன்பு தான் வந்து அதிகரிக்கும். மேலும் எந்த குடும்பத்தில் அமைதி நிலவுதோ, பிணக்கில்லாத வாழ்வு நடைபெறுதோ அந்த குடும்பம் தான் ஒரு கலை கோயிலாக திகழும். அத்தகைய இனிமையான, அமைதியான, நிறைவான வாழ்க்கையை வகுத்து கொண்டு குடும்ப அமைதியை நிலைநாட்டி வாழும் குடும்பமே இனிய குடும்பம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று பெரியோர்கள் இல்லற வாழ்வை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. சமுதாயத்தின் முன்னேற்றம் இல்லற வாழ்வை ஒட்டியே அமைந்திருக்குது. அதற்கு ஒழுக்கம் மிகவும் அவசியம். இருபாலரும், அதாவது கணவன் மனைவி என்ற திருமண உறவை மனமுவந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி அவர்களுடைய பெற்றோர்களின் ஒப்புதல், சமுதாய ஒப்புதல், அரசாங்க ஒப்புதலும் பெறப்பட வேண்டியது அவசியம். இம்மூன்றும் ஒப்புதலும் இணைந்த வாழ்க்கை ஒப்பந்த ஏற்பாடுதான் திருமணம். உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த சமுதாயத்திலும் இம்மூன்றும் ஒப்புதலோடு கூடிய பாதுகாப்பில் ஆண் பெண் இருவரும் தம்பதியராக சேர்ந்து வாழலாம். கற்பு நெறியை காக்கும் சிறந்த அறன்தான் திருமணம் என்பது. வாழ்விற்கு கற்பு நெறி மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வந்துட்டு உண்டாகும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் வாழும் கணவன் மனைவி உறவு தெய்வீகமானது. கற்பு நெறி என்பது ஒழுக்கத்தை குறிக்கும் ஓர் உயர்ந்த சொல். ஒழுக்கத்தை ஒட்டியே உடல் நலம், அறிவு வளம், செல்வ வளம் அமையும். அறிவிற் சிறந்த குழந்தைகளையும் நம்ம வந்து பெற்றெடுக்க முடியும். நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு பெற்றோர்களாகிய நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அதாவது ரோல் மாடலாக நம்ம இருக்கணும். நம்ம கணவன் மனைவி எவ்வளவு அன்பும் அனுசரணையோடு நம்ம இருக்கிறோமோ அதைத்தான் அந்த குழந்தைகள் பார்த்து வளருவாங்க. பள்ளிக்கூடம் போனாதான் ஏபிசிடி கத்துக்குவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத குழந்தைங்க வெளியில போய் இந்த சொசைட்டில வந்து அவங்களோட பழக்கமும் அதே மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல அமைதியாக பேசினா குழந்தைகளும் வெளியில போய் அமைதியாக பேசுவாங்க. நம்ம கத்தி கூச்சல் போட்டோம்னா அவங்களும் அதே முறையில தான் வெளியிலயும் நடந்துக்குவாங்க. இதுதான் நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்ம குழந்தைகளும் வளர்ந்துட்டு வருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே வந்து நட்புறவையும் ஒற்றுமையையும் உயிர் போல் ஓம்ப வேணும். அதற்கு கற்பு ஒன்றை தவிர மற்ற எது வேணும்னாலும் தியாகம் செய்யலாம் அப்படின்னு மகரிஷி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. தவறு ஏதாவது இருந்தா கூட அதை வந்து ஒருவருக்கு ஒருவர் அன்போடும் அளவோடும் கண்டித்து திருத்திக் கொள்வது சிறந்தது. மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது நல்லது. மனதிற்குள்ளே வைத்துக் கொண்டு இருந்தால் அது வந்து நாள்பட துன்பத்தை வந்து பெருக்கிட்டே போகும். கோபம் என்ற நஞ்சு ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துட்டு வளராமல் பார்த்து கொள்வதுதான் மிகவும் அவசியம். இரு கைகள் சேர்ந்து தட்டினால்தான் ஓசை வரும். அது போல கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழும் வாழ்வே உறவு. தேவை, அளவு, காலம், தன்மை இந்த 4 காரணங்களை மையமாக வைத்து எழும் கருத்து வேறுபாடுகளை கணவன் மனைவி இருவரும் ஒருவரை மற்றொருவர் மதித்து துல்லியமாக புரிந்து கொண்டு துணிவோடும் வெளிப்படையாகவும் தேவைப்படும் இடத்தில் விட்டு கொடுத்தும் அன்போடு பேசியும் தீர்த்து கொள்ள வேண்டும். பெண்களும் ஆண்களும் கூடிய கூட்டு சமுதாயமே நாம காணுகின்ற இந்த உலகம். பெண்ணின்றி ஆணில்லை,
ஆணின்றி பெண் இல்லை. பெண் இல்லாமல் தனியே ஓர் ஆணோ, ஆண் இல்லாமல் தனியே ஒரு பெண்ணோ வாழ்வில் இனிமை பெறவோ முழுமை பெறவோ முடியாது. இப்படி மனித இன வாழ்வில் ஆண் பெண் உறவு மிகவும் மதிப்புடையதாக இருந்துட்டு இருக்குது. இருவர் உள்ளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்டு செயலில் ஒருவர் மற்றவருக்கு உடல், பொருள், ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணித்து நிற்கும் நிலையே திருமண உறவு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. வெறும் முகமட்டு மலர்வது சிரிப்பு. அதாவது நட்பு இல்ல, உண்மையான மலர்ச்சி நட்பு உள்ளத்துல இருக்கணும் என்பதுதான் இந்த குறள் சொல்லுது. திருவள்ளுவரோட மனைவி வாசுகி அவங்க கூட கணவன் சொல்படி நடந்து கொள்ளக்கூடியவங்க தான். அவருடைய செயல்பாடுகளை அதாவது கணவன் சொல்லக்கூடிய அவரோட செயல்களை கேள்வி என்னன்னு கூட கேட்காம வாசுகி அம்மா செய்வாங்களாம். கணவன் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்டவங்க தான் இவங்க. இவர் மீது கொண்ட பக்தியால், அதாவது கணவன் மீது கொண்ட பக்தியால கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க. அப்படி ஒரு நாள் வள்ளுவர் கூப்பிடும்போது அந்த அம்மா கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த தண்ணி இறைக்கும் போது கயிறோட வாளி பாதியில் அப்படியே நின்னுச்சான். அவங்க கூப்பிட்ட சொல்லுக்கு போனனால. அந்த அளவுக்கு இவங்களுக்கு கணவன் மீது பக்தி இருக்குது. இது கணவன் மீது கொண்ட நட்பையும் நம்மளுக்கு காட்டுது. ஆனால் இருவருமே நட்போடு இருக்க வேண்டும். இது என்னன்னா, திருவள்ளுவர் மீது மனைவி வாசுகி அம்மா தான் அந்த பக்தியும் மரியாதையும் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா இருவருமே மனைவி மீதும் கணவன் வைக்க வேண்டும். அதுதான் நட்பு இல்லைங்களா? மகர்ஷி ஐயா அவங்க கூட சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாம் செய்யும் பாவம் புண்ணியம் இரண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த இரண்டையும் சரிப்படுத்தத்தான் இறைநிலையை நீதிபதியாக அப்போதைக்கு அப்போது செயலிலே விளைவை கொடுத்து கொண்டு இருக்குது. நெருங்கிய உறவின் மூலமாக அல்லது இணைந்துள்ள உறவின் மூலமாக அதிகமான அளவு செயல்பட முடியும் என்பதால் விளைவு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளேயே இறைவனுடைய வரமாகட்டும் படிப்பினையாகட்டும் இருவரின் மூலமாக இருவருக்குமே அதிகமாக வெளிப்படும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளதான் இது அதிகமா வெளிப்பட்டுட்டே இருக்கும். சொல்லுமில்ல, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது, அவங்க கர்மாவுக்கு ஏற்றபடிதான் வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னால நம்ம ஒரு சில சமயங்கள்ல சொல்லுவோம். ஒரு சங்கடப்படும் போதோ எந்த நேரத்துல இத நம்ம சொல்லுவோம். ஆகவே இருவருமே ஒருவருக்கு ஒருவர் இறைவனே என்னுடைய மனைவியின் வடிவத்தில் வந்துள்ளது, என்னுடைய கணவனின் வடிவத்தில் வந்துள்ளது, எனக்கு இவர்தான் உறுதுணை, எனக்கு இவள்தான் உறுதுணை என எண்ணிக்கொள்ளணும். நம்முடைய வினையின் பயனாக சில துன்பங்கள் வந்தாலும் அதை போக்கிக் கொள்ளணும் என்ற அளவிலே இரண்டு பேருமே ஒருவரிடத்திலே ஒருவர் உண்மையான தெய்வ நிலையை காணக்கூடிய அளவிலே தெய்வ பிரசன்னத்தை அறியும் அறிவிலே மனதை உயர்த்தி கொண்டோம். ஆனால் இல்லற வாழ்க்கையிலே இதுவரை நாம் அனுபவித்திராத ஒரு மலர்ச்சி உண்டாகும் என்கிறார் நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். மகரிஷி ஐயா அவங்க கூட மனைவி, அதாவது தன்னுடைய மனைவி எவ்வளவோ, இப்ப எல்லாமே பாருங்க, கணவனுக்காக மனைவிமார்கள் செய்யக்கூடிய பூஜைகள் அதிகமா இருக்கும். விளக்கு பூஜை பண்ணுவாங்க, வரலட்சுமி நோன்பு இருப்பாங்க, நவராத்திரியில இது பண்ணுவாங்க. எல்லாமே கணவனுக்காகவே மனைவி அப்படிங்கிறவங்க விரதம் இருந்து பண்ணுவாங்க. இதை மகரிஷி அவங்களோட கவனத்துல கொண்டோ என்னன்னு தெரியல. அருள் தந்தை என்ன பண்ணிருக்காங்க, தன துணைவியாரின் பிறந்த நாளை அருள் அன்னை லோகாம்பாள் அம்மையார் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 30 என்ன பண்ணிருக்காங்க, மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடப்படுகிறது நமது மனவளக்கலையில. அதாவது தனது துணைவியார் பிறந்த
அவங்க வந்து பிறந்த ஊரை விட்டு, வீட்டை விட்டு, பெற்றோரை விட்டு என் துணையாக வந்திருக்காங்க என்பதை வந்து மகரிஷி அவங்க வந்து ஒரு பெண்ணின் உணர்வை வந்து உள்ளுணர்வாக உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் ஒரு பெண் வந்து இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கறதுக்காக ஒரு கவியை எழுதி பெண்ணினோட ஆஹ் எவ்வளவு வந்து நமக்காக விட்டு கொடுத்து வாழ்றாங்க அப்படிங்கறத வந்து ஒரு கவி மூலமா மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துணைவியென குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து தன்னோட மனைவியை வந்து வாழ்த்துறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லவே இல்ல. மகரிஷி ஐயா தான் உணர்ந்து பெண்களை வந்து வாழ்த்தணும் அப்படிங்கிற மனைவி நாள வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம மனவளக்கலை அன்பர்களே நம்ம ஒவ்வொருவருக்குமே அன்பில் இருந்து விளைவதுதான் வந்து என்னன்னா அமைதி அப்படின்னு சொல்லலாம். இதயத்தில் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அன்பு மட்டும்தான். தயக்கமில்லாம கொடுக்க நமக்கு வந்து தெரியணும் இந்த அன்பை எப்படி நம்ம வந்து துணைவியாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த காலத்துல வந்து அன்பு நிறைந்த கடவுளை மட்டுமே நம்ம வந்து தேடினோம். நவீன கால உலகத்துல என்ன பண்றோம்னா அன்பு நிறைந்த மனிதர்களைத்தான் வந்து நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அன்பே இல்லை எங்கேயுமே. பெரும் தன்மையுடனும் பெரும் தகமையுடனும் கண்ணியமாக வாழ்க்கை நடத்துவது ஒரு கலை. கணவன் மனைவி இவர்களில் ஒருவர் நினைப்பது அவளோ அவரோ என்னிடம் இப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதை நினைக்கிறோம். முதல்ல நினைக்கக்கூடிய நான் அப்படி நடக்கணும். ரோமானிய தத்துவ ஞானி சிஷோரா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னாராம், தான் நினைப்பதை போலவே மற்றவர்களும் நினைத்து செயல்படணும் என எதிர்பார்ப்பதுதான் அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று. இங்குதான் வந்துட்டு என்னன்னா ஈகோ, தன்முனைப்பு வந்து அதிகரிக்குது. ஆகையால் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள். மற்றவர் எப்படி உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறாயோ அப்படி நீ அவர்களிடத்தில் நடந்து கொள். அதாவது நம்ம வாழ்க்கை துணை வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, ஆண் எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் பெண் நடக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து தீர்மானிச்சு அங்க கட்டளை இடுறோம். அது இருக்கக்கூடாது. அவங்களோட குணத்துக்கும் நம்ம வந்து அவங்க எப்படி மாறணும் நம்ம மாறி காட்டுனா ஆட்டோமேட்டிக்கி அது வந்து மாற முடியும். சொல்றோம்ல, அவங்களோட எண்ணங்கள் நாட்பட நமக்குள்ள வந்துரும். அந்த பிரதிபலிப்பு அந்த மாதிரி ஆயிரும். நம்ம வந்து எடுத்து அவங்களுக்கு இதை இப்படி நடன்னு சொல்லணுங்கிறதே தேவை இருக்காது அந்த இடத்துல. நீ அவர்களை அன்புடன் ஏற்றுக்கொள், அன்பை காட்டு, அன்பை கொடு. முதலில் யாரு கொடுக்கிறோமோ அவங்கதான் வந்து பெறவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதலில் கொடுக்கிறவங்க தான் முதலில் பெறுகின்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அன்பு செலுத்த நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இறைவன் நமக்கு அளித்துள்ள தனி சலுகை. நட்பு என்பது நம்பிக்கை, பரஸ்பரம், பாசம், புரிதல், ஆதரவு இது மட்டும் இல்லாமல் வளர்ந்த நாள் முதல் தன்னுடைய அனுபவங்களை மனம் விட்டு பேசுதல், இருவருக்குள்ளும் ஏற்படும் ஓர் அழகான உறவு தான் வந்து இந்த கணவன் மனைவி நட்புறவு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு இனம், மொழி இதை எதுவுமே நம்ம வந்து பார்க்க கூடாது. இது எல்லாமே இதுக்கு வந்து பார்க்காம நம்ம வந்து அன்பு செலுத்தணும். இன்ப துன்பங்களில் ஒருவருக்கொருவர் துணை நிற்பதே இதன் அடிப்படை தத்துவம். ஒருவரை ஒருவர் திருத்தி உண்மையான நட்பில் வாழணும். ஒருவருக்கொருவர் விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொண்டு அனுசரித்து போவது, இன்பத்திலும் துன்பத்திலும் மனதார உறுதுணையாக இருப்பதும் அன்பு செலுத்துவதும் தான். வார்த்தைகளிலும் செயல்களிலும் நேர்மையாக வந்து இருக்கணும். மனதில் உள்ள எண்ணங்களையும் கருத்துக்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டு வாழணும். குறள்ல சொல்றது, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு
அப்படின்னு சொல்லி, அதாவது படிக்க படிக்க இன்பம் தருவது நல்ல இலக்கியம், அதுபோல் பழக பழக இன்பம் தருவது நல்ல நட்பு அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லுது. கணவன் மனைவி அன்பு புரிதல், நம்பிக்கை, மரியாதை இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பாராட்டுக்கள், எதிர்பாராத பாசங்கள், ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பது, குறைகளை சுட்டிக்காட்டாமல் செயல்களின் மூலம் வலுப்பெறச் செய்வது, சண்டைகள் போட்டுக் கொள்ளாமல் திறந்த மனதுடன் பேசி தீர்த்து கொள்வது, ஆஹ் இதுதான் வந்துட்டு கணவன் மனைவி நட்புறவா இருக்குது. கணவன் மனைவி நட்புறவு அப்படிங்கிறது மிகவும் புனிதமானது. இதுல வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கணும் என்பதால் புனிதம் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லப்படுது இந்த உறவை. இருவரும் சண்டை சச்சரவு செய்தால் அது அந்த குடும்பத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபமாக மாறி துன்ப அலைகளை உண்டு பண்ணி துன்பம் விளையக்கூடும். ஆகவே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டும் தியாகம் செய்தும் விட்டு கொடுத்தும் வாழ்வதுதான் இருவரிடமும் இருக்கும் நட்பாகும். எத்தனை உறவுகள், அம்மா அப்பா சகோதர சகோதரி இவ்வளவு பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் இவர்களை பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனால் கணவன் மனைவி மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் துணை என்று சொல்லப்பட்டுள்ளது. உனக்கு நான் எனக்கு நீ என்பதுதான் இதன் பொருள். எல்லா வகையான சூழ்நிலைகளிலும் சந்திப்பது இந்த இருவர் மட்டுமே. எனவேதான் அக்னி சாட்சியாக வைத்து சம்மதம் சொல்லி திருமணம் நடைபெறுது. மணந்து கொள்கிறார்கள். மனம் உகந்து சொல்வது, இன்று முதல் நீயும் நானும் ஒண்ணு. உனக்கு எது வந்தாலும் அது எனக்கு, எனக்கு எது வந்தாலும் அது உனக்கு. அதாவது துன்பம் என்றாலும் இன்பம் என்றாலும் இருவருக்குமே பங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் தவம் செய்து முடிவில் சுய சங்கல்பத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையை தான் வாழ்த்துகிறோம். வாழ்க்கை துணை நன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பமே சிறப்பாக இருக்கும். ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தின் தலைவன் தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது வேதாத்திரி மகர்ஷி அவங்க வந்து குடும்ப அமைதி பாடத்துல வந்து விளக்கி இருக்காங்க. சண்டை, அதாவது பிணக்கு வராமல் இருக்க தேவை அளவு தன்மை காலம் இதை தெரிந்து இதில் உறுதியாக இருந்தால் போதும் பிணக்குகள் இல்லாமல் இருக்க முடியும். அதாவது கற்பை தவிர எதை வேண்டுமானாலும் நம்ம வந்து தியாகம் செய்யலாம். நான் உன்னை நேசிக்கின்றேன், நீ என்னை நேசிக்கிறாய், நாம் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட உறவு அழகாய் மலரும் என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாக்கு. அத்தகைய உறவின் அழகு கணவன் மனைவி இருவரிடையே அமைய வேண்டும். கணவன் மனைவி என்ற உறவின் வலிமை புரிந்து கொள்ளணும். சம்பாதிப்பதனால் வருமானத்தை கொண்டு ஒருவரை அடிமையாக்கி பார்க்க கூடாது. இதனால் தான் கொடுமை என்ற பெயரில் விவாகரத்து அதிகரித்து கொண்டே போகுது. ஆண் ஆனாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, யாரிடம் எப்படி பேச வேண்டும் என வரைமுறையோடு பேசினால் குடும்பத்தில் வேறு விதமான பிரச்சனைகள் எழாமல் இருக்கும். இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கீகாரம் பெறது என்ன அப்படின்னா கணவன் மனைவி என்பதுதான். அதாவது கணவன் மனைவி அப்படின்னு அந்த அங்கீகாரத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும் போது அந்த கணவன் மனைவி என்கின்ற அங்கீகாரம் எப்படி ஆகுதுன்னா தாய் தகப்பன் இப்படிப்பட்ட உறவு நட்பை உயிர் போல் நம்ம வந்து ஓம்ப வேண்டும். எவ்வளவோ பேர் கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து இருக்காங்க, மீண்டும் சேர்ந்து வாழ்றாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப தவறா புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ ஆண்டு காலம் பிரிந்து வாழ்றாங்க. இதனால் வந்து குடும்பம் என்ற ஒற்றுமை இல்லாம குழந்தைகள் வந்து நிலை வந்து தடுமாறுகிறது. இதெல்லாம் வந்து நம்ம இந்த சமுதாயத்துல சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த விஷயத்திலையும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. சண்டை எப்போதும் போடக்கூடாது. சண்டை வந்தா 2 பேருமே விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். மகரிஷியா சொல்லுவாங்க, விட்டு கொடுத்து போகுபவர் அறிவாளி என்பார். அதற்காக வந்து வெளியில போய் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வந்து எவ்வளவோ விட்டு கொடுத்து போலாம். வெளி ஆட்கள் கிட்ட வந்து தன்னுடைய துணைவை வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடாது. வாய் திறந்து
பேசலைன்னா கூட துணைவியின் தேவை, யாராக இருந்தாலும், துணைவரானாலும் சரி, துணைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தேவையை அறிந்து நம்ம வந்து செயல்படணும். எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில்தான் அன்பும் நட்பும் வந்து ஓங்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நல்லதொரு வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கணவன் மனைவி நன்றிங்கம்மா.